ஒரு அழகான கிராமத்துக்கு பெரிய முனிவர் ஒருத்தர் வராரு. ஊரில் இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க யாருமே அவர் கண்டுக்கல. அதனால் அந்த முனிவருக்கு கோபம் வந்துருச்சு. 50 வருஷத்துக்கு கிராமத்துக்கு மழையே பெய்யாதுன்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை வந்து பார்த்து அந்த சாபத்தை வந்து திரும்ப பெற சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து கொடுத்த சாபம் கொடுத்ததான்னு சொல்லிடுறாரு. இதை வந்து வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பரந்தாமன் வந்து பார்த்துட்டு 50 வருஷத்துக்கு அந்த சங்குக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சங்கை தலைமாட்டில் வச்சு படுத்துறாரு. ஏன்னா ஒரு தடவை அவர் சங்கு ஊதுனா மழை பெய்யும். ஆனால் கிராமத்தில் ஒரு அதிசயம் என்னென்னா, ஒரு பெரியவர் வந்து கலப்பி எடுத்துகிட்டு தினமும் அவருடைய வயலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அவர்கிட்டயே வந்து ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க, மழையே 50 வருஷத்துக்கு பெய்ய போகிறதில்ல, நீங்கள் ஏன் கலப்பி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 50 வருஷத்துக்கு நான் வந்து சும்மா இருந்தேன்னா எப்படி உழவு செய்கிறதுன்னே எனக்கு மறந்துடும், அதனால் கலப்பி எடுத்துகிட்டு போய் உழவு செஞ்சுட்ருக்கேன்னு சொல்கிறாரு. வைகுண்டத்துலேருந்து கேட்டுட்டு இருந்த பரந்தாமனுக்கு வந்து, ஆமாம் 50 வருஷம் நான் சங்கு ஊதலைன்னா எப்படி சங்கு ஊதுறதுங்கிறதே மறந்துடுன்னு சொல்லிட்டு சங்கு எடுத்து ஊதுறாரு. அந்த கிராமத்துக்கு மழை பெய்யுது. அதனால் நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து கதை.